கடவுளுக்கு தேங்காயை சிதறு காயாக உடைப்பது ஏன் தெரியுமா? கர்ப்பிணிகள் தேங்காயை உடைக்கக்கூடாது ஏன் தெரியுமா? ஏன் கடவுளுக்கு சிதறு தேங்காய் உடைக்கப்படுகிறது தெரியுமா? அதன் பின் உள்ள காரணம் என்ன என்பதை பார்ப்போம். சிதறு காய். இந்துக்கள் பல்வேறு சடங்கு சம்பிரதாயங்கள் பின்பற்றுவது வழக்கம். அதில் முக்கியமானதாக எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன் சிதறு தேங்காய் உடைக்கும் பழக்கத்தை இன்றும் பின்பற்றப்படுவதாக உள்ளது. கடவுளுக்கு சிதறு தேங்காய் ஏன் உடைக்கிறார்கள் என்று பார்ப்போம். விநாயகரின் அவதாரம். விநாயகர் எடுத்த அவதாரங்களில் ஒன்றுதான் மகோர்கடர் என்ற முனிவராக அவதரித்தார். மகோர்கடர் ஒரு முறை காசிப முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். அங்கிருந்து ஒரு யாகத்திற்காக புறப்பட்டார். அவர் செல்லும் வழியில் ஒரு அசுரன் விநாயகரை தடுத்து திரும்பி சென்று விடுங்கள் என்றார். உடனே கணபதி யாகங்களுக்காக கொண்டு சென்ற தேங்காயை அசுரன் மீது வீசினார். தேங்காய் சிதறுவது போல அசுரனும் பொடி பொடியாக சிதறினான். இதனால் தடைகள் அகன்று யாகத்திற்கு மகோர்கடர் மற்றும் பிற முனிவர்கள் புறப்பட்டனர். அன்று முதல் எந்த ஒரு முக்கிய விஷயமாக இருந்தாலும், புதிய செயலை தொடங்குவதாக இருந்தாலும், எங்கு முக்கிய விஷயமாக வெளியே செல்வதாக இருந்தாலும், ஒரு தேங்காயை விநாயகர் கோயிலில் சிதறு தேங்காயாக உடைத்து வணங்கி செல்லும் வழக்கத்தை பின்பற்றப்படுகிறது. விநாயகர் அசுரன் மீது தேங்காயை வீசி எறிந்து தடையை அகற்றினார். அதேபோல் நாம் விநாயகர் சன்னதி முன் சிதறு தேங்காய் உடைப்பதன் மூலம் விக்கினங்களை விநாயகர் தகர்த்தெறிவார் என்று நம்பப்படுகிறது. நாமும் நம் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்க கணபதியை வணங்கி சிதறு தேங்காய் உடைத்து நம் செயலை தொடங்குவோம். கர்ப்பிணிகள் ஏன் தேங்காயை உடைக்கக்கூடாது? தேங்காயை போன்றே கர்ப்பவதியின் கற்பமும் தேங்காய் ஓட்டுக்குள் தேங்காயும் நீரும் இருக்கும். அதே போல கர்ப்பிணியின் வயிற்றில் கருவும் கருவில் உள்ள குழந்தையை சுற்றி நீரும் இருக்கும். அதனால் தான் கர்ப்பிணிகள் தேங்காயை உடைக்கக்கூடாது என பின்பற்றப்பட்டு வருகின்றது. சிதறு தேங்காய் உடைப்பது தடைகளை நீக்கவும், தோஷங்களை அகற்றவும், அகங்காரத்தை போக்கவும் விநாயகப் பெருமானுக்கு செய்யப்படும் ஒரு வழிபாடாகும். ஆணவம் என்னும் ஓட்டை உடைத்தால் அருள் என்னும் இளநீர் வெளிப்படும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தேங்காய் சிதறுவதைப் போல் நம் ஆணவமும் சிதறி ஓட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த வழிபாட்டை செய்கிறோம். நாமும் நம் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்க கணபதியை வணங்கி சிதறு தேங்காய் உடைத்து நம் செயலை தொடங்குவோம்.